என் அன்பு குழந்தையே, அதிர்ஷ்ட நேரம் உன்னை தேடி வந்து விட்டது. இப்பொழுது உன் விதி மாறும் தருவாயில்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. நீ நேசிப்பவர் உனக்காக இதை செய்யத்தான் காத்திருக்கின்றார். தருவதை வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. உனக்காக இந்நாளில் இந்த சிவராத்திரி இரவினிலை நான் சொல்வதை கொஞ்சம் கேட்பாயா? நான் உன்னை எனக்காக இதை செய் அதை செய் என்று எந்த உயர்வகையான நைவேத்தியமும் கேட்கவில்லை. உன்னால் எது முடிகிறதோ அதை மட்டும் இந்த ஐயனின் முன்னால் வந்து நின்று கொண்டு கண்ணீர் மல்க கேட்டுக்கொள். அப்பா, நான் உனக்காக உன்னை உள்ளமுருக நினைத்து கொண்டு இருப்பது மட்டும்தான் எனக்கு தெரியும். மீதியை நீ பார்த்துக்கொள் என்று மட்டும் சொல்லி விட்டுப்பார். அந்த ஒன்றுமே எனக்கு போதுமானதுதான். நீ தேடியது கிடைக்கும் வரை நீ தேடிக்கொண்டே இரு. உன்னருகில் தானே நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். நம்பிக்கையோடு போராடு என்று சொல்லும்போது உனக்கான அனுபவத்தையும் வெற்றியும் நான் தர காத்திருக்கும் போது இந்த விஷயம் எப்படி செய்ய வேண்டும் என்று குழம்புவதை விட என் குழந்தையை பற்றி இந்த ஐயன் முருகனுக்கு தெரியும் போது எல்லாவற்றையும் இந்த ஐயன் முருகனை பார்த்து கொள்வான் என்பதில் உறுதியாக இரு. எப்பொழுதும் புலம்பிக் கொண்டே இருக்காதே. இப்பொழுது உன்னிடம் இருக்கும் சூழ்நிலையை புரிந்து கொள். சூழ்நிலைக்கு ஏற்றால் போல் உன் வாழ்க்கையை மாற்றியமைத்துக்கொள். அதுதான் உன்னுடைய சந்தோஷத்திற்கு நல்லது. என் குழந்தையே, நீ எப்பொழுதும் உன்னை சுற்றி நல்ல உறவுகளை வைத்துக்கொள். நேர்மறையான எண்ணத்தை மனதில் வை. அதாவது நல்லது நடக்கும் நடக்கும் என்று நம்பிக்கையோடு இரு. அப்போதுதான் உன்னை சுற்றி இருக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும். உனக்கான வாழ்க்கை சந்தோஷமாக மாறப்போகிறது. நிச்சயம் உனக்கு பிடித்த மாதிரி தான் உன் வாழ்க்கையை மாற்றியமைக்கப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கை இந்த விஷயம் இப்படித்தான் நடக்கும் என்று இந்த புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்திருக்கின்றேன். நீ நேசிப்பவர் உனக்காக நல்லது நடக்க வேண்டும் என்று உனக்கு பதிலாக என்னை நோக்கி வந்து எப்படியும் எனக்கு உயிரானவரை மட்டும் என்னுடைய விஷயத்தில் இங்கு நல்லது நடக்க வேண்டும் என்று யோசிக்க சிந்திக்கவை அப்பனே முருகனே என்று உனக்கு பதிலாக இங்கு வந்து இருக்கும்போது உன் நோக்கத்தை அடைய எந்த இடர்கள் வந்தாலும் மனதை திடப்படுத்தி கொண்டு கொஞ்சம் தாங்கிக்கொள். தைரியத்தோடு கடந்து வந்து கொண்டிரு. நம்பிக்கையோடு உன் லட்சியத்தை அடைவதற்கான என்ன தகுதி வேண்டுமோ அதை மட்டும் செயல்படுத்தி கொண்டே இரு. நீ என்னிடம் உனக்கு தேவையான வரத்தை கேள். அதற்குத்தானே நான் இந்த ஐயன் முருகன் உனக்காக உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இதுதான் சரியான தருணமும் கூட. உனக்கு வரத்தை தருவதற்கு நான் தயாராக இருக்கும்போது அதை பெற்றுக்கொள்வதற்கும் தயாராக இரு. நிச்சயமாக உனக்கு பிடித்த மாதிரி தான் உன் வாழ்க்கை மாறப்போகிறது. எவ்வளவு கோபங்கள் வந்தாலும் வெறுப்புகள் வந்தாலும் உன் மீது நீ கொண்ட அன்பை மட்டும் இறந்து விடாதே, மறந்தும் விடாதே. சிலர் அவர்கள் வாழ்வில் அடியெடுத்து வைக்கும் போது பணம் அன்பு இரண்டையும் போட்டு குழப்பிக்கொண்டே இருப்பார்கள். பணத்தால் விலை கொடுத்து மட்டும்தானே வாங்க முடியும். ஆனால் அன்பால் விலையில்லாமல் மகிழ்ச்சியை வாங்க முடியும் அல்லவா என் தங்க பிள்ளையே? அந்த மகிழ்ச்சியானது உனக்காக நான் கொண்டு வந்து இருக்கும்போது எந்த வெற்றிக்காக நீ காத்திருந்தாயோ அந்த வெற்றியை தருவதற்காகத்தானே நான் வந்து கொண்டிருக்கின்றேன். என் கண்ணை உன் துணையாக உன் நேசிப்பவரை வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் உன் வாழ்வில் இடர்கள் வந்து விட்டதே என்று சிந்திக்காதே. எத்துணை இடர்கள் பண்ணினாலும் அதிலிருந்து மீட்டெடுக்கத்தான் இந்த முருகன் வந்து இருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் போதும் அன்போடும் அறிவோடும் செய்து பார். அதன் வெற்றியே தனி சிறப்புத்தான். உன் வெற்றியை தீர்மானிக்கப்பட்டு விட்டது. கோபத்தோடு எப்பொழுதும் இந்த செயலையும் செய்து கொண்டு இருக்காது. சில நேரங்களில் நாம் நேசிப்பவர் மீதே நமக்கு கோபம் வந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அந்த சமயத்தில் யாரோ தான் இங்கு பேசும் அளவிற்கு போய்விடுகிறார்கள். நமக்கான காரியம் நடந்த பாடு இல்லை என்று நினைத்து கொள்ள வேண்டாம் என் தங்கமே. சில உறவுகள் எப்படி பேசினாலும் அங்கு என்ன பேசினாலும் பார்த்து பார்த்து பேசுவார்கள். ஆனால் சில உறவுகளோ நம்மை இங்கு கீழே தள்ளிவிடுகின்ற அளவுக்குத்தான் பேசிக்கொண்டு இருப்பார்கள். அதனால் எதை பற்றியும் உன்மனம் வருந்தி கொண்டு இருக்காது. உனக்கான சில விஷயத்தை எப்படி செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுத்து கொண்டு தானே இருக்கின்றேன்.
இதோ உனக்கான காரியத்தை செயல்படுத்தப் போகிறேன். உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பதற்கு நான் வந்து இருக்கும் போது, உன்னை என் முருகன் வந்து இருக்கும் போது, நீ நேசிப்பவரும் உனக்கு நல்லதை செய்வதற்கும் சொல்வதற்கும் தான் என்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கின்றார். இப்பொழுது இருக்கும் அன்புதான், இப்பொழுது நீ நேசிப்பவரின் இருக்கும் அன்புதான் உண்மையானதாக இருந்து கொண்டு இருக்கின்றது. உன் அன்பை யாரிடமும் நீ பணைய வைக்க வேண்டாம். அதற்காக எதையுமே எதிர்பார்த்து நீ செய்யவும் வேண்டாம். என் பிள்ளையே, நீ எப்பொழுதும் உன் துணையை எண்ணத்தாலும் செயலாலும் இங்கு காயப்படுத்தி கொண்டே இருக்காதே. உனக்கு அவர்கள் செய்யும் செயல் பிடிக்கவில்லை என்றால் இங்கு சிறிது கோபம் குறைந்த பிறகே பேசு. போட்டியிட்டு சரிசமமாக சண்டையிட்டு கொள்ள வேண்டாம். சரிசமமாக வாக்குவாதம் செய்ய வேண்டாம். எதுவாக இருந்தாலும் உனக்கான வெற்றியை தீர்மானிப்பது இந்த என் முருகனாக இருக்கும்போது நல்லது மட்டும்தான் நடக்கப் போகிறது என்று நீ நினைத்துப்பார். நல்லது மட்டும்தான் நடக்கப் போகிறது என்று உன் அன்பானவர்களும் சொல்லிப்பார். உன்னை ஜெயிக்க யாரும் இல்லை என்பதை நீ நிஜமாகவே நம்பிக்கையோடு இரு. கவலைப்படாதே. நீ தொலைத்ததையும் தேடுவதையும் விட பல மடங்கு உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். சில விஷயங்கள் இப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது என்றால் நிச்சயம் அப்படித்தான் நடக்கும். அதில் ஒன்று மாற்று கருத்தில்லை. ஆனால் இந்த விதியின் வீரியத்தின், கர்ம வினையின் வீரியத்தின் குறைத்து உனக்கு வெற்றியை தருவதற்காக இந்த அப்பன் முருகனை நான் வந்து இருக்கும்போது, இதற்காக என் தங்கமே நீ அழுது தவித்து கொண்டிருக்கின்றாய். உன்னோடு இருந்து உன்னை பாதுகாத்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்து அழுது கொண்டு இருக்கின்றாய்? உனக்கு வரும் கஷ்டத்தை நினைத்து நீ வருத்தப்படுகிறாயா? உனக்கு வரும் துன்பத்தை நினைத்து நீ அழுது கொண்டு இருக்காதே என் தங்கமே. அது உன்னை என்றுமே சோகப்படுத்தாது. உனக்கு ஒரு கஷ்டத்தை எல்லாம் உன்னை தைரியப்படுத்தி உனக்கான காரியத்தை மெருகேற்றி கொண்டிருக்கும் போது உன்னை எப்பொழுதுமே நான் சோகப்படுத்தி விடப் போவதே இல்லை. நீ அதை மட்டும் மறந்து விடாதே. நடப்பதையெல்லாம் நினைத்து உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது என்ற நம்பிக்கையை மட்டும் கொள். அதை நடத்தி வைக்கவே உன் முருகன் உன் வீட்டிற்கு வந்திருக்கின்றேன். நீ நேசிப்பவர் உனக்காக உன் வாழ்க்கையின் கனவுகளை நிஜமாக்க வந்து இருக்கும்போது நீ எதை பற்றியும் பயம் கொள்ளவே வேண்டாம். நான் உன்னருகில் இருந்து உன்னை வழிநடத்தத்தான் போகிறேன். உனக்காக கெட்டவர்கள் யோசிக்கும் போது உனக்கான நல்லவர்களை அனுப்பி வைத்து கொண்டுதானே இருக்கின்றேன். அதை நீ நேசிப்பவராகத்தானே இருக்கப் போகிறார். உனக்கு பதிலாக உன் முடிவுகளின் வேலைகளில் அவர் செய்வதற்காக இருந்து கொண்டு இருக்கும்போது உன் நல்ல எண்ணங்களை நிறைவேற்றுவதற்காக அவரே உன்னோடு இருந்து துணை புரிவார்கள். என்னை அன்போடு மனமுறி அழைப்பவர்களில் நான் ஒரு பொழுதும் ஏமாற்ற மாட்டேன் என்று உனக்கு தெரியும் அல்லவா? உன் குருவாக மட்டுமல்ல, உன் தந்தையாக உன்னை நான் வழிநடத்தி கொண்டு இருக்கும்போது நீ நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையில் நமக்கான நேரம் மிக விரைவில் வரும் என்று அதை இங்கு உருவாக்கி தருவதற்கு என்னப்பன் என் முருகன் வந்து இருக்கின்றான். அப்படி இருக்கும் போது தடைகள் எத்துணை வந்தாலும் என் பெயரை மட்டும் முருகா முருகா என்று உச்சரித்து கொண்டு இரு. உனக்கு முன் உனக்கான இடத்தில் நான் இருந்து கொண்டு உன் வெற்றியை நான் இங்கு தருவதற்கு வந்து இருக்கும்போது எல்லா வேளையிலும் உனக்கு நான் சந்தோஷ தருணத்தை தான் நடத்தி வைப்பேன். ரெட்டிப்பு மகிழ்ச்சியை தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். உன் பிரச்சனைகளை பாதி குறைத்து நீ நேசிப்பவரை உனக்காக உன் கரத்தை பற்றி தருவதற்காக இருக்கும்போது எல்லா நிலையும் இனி உனக்கு நல்லது தானே நடக்கப் போகிறது. எந்த ஒரு தருணமாக இருந்தாலும் ஒரு சிலவற்றை ஆராய்ந்து நீ காயப்படுத்தி கொள்வதை விட அனைத்தும் நமக்கான பாடம்தான் என்று நினைத்துக்கொள். உன் வாழ்க்கை சிறப்பான மாற்றத்தை தான் நீ அடையப் போகிறாய். எந்த கவலைகள் வந்து கொண்டு இருப்பினும் உனக்கு வெற்றியை தருவது நானாக இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் சிந்தித்து செயல்படும் என் தங்கமே. என் நாட்டத்தை நீ பார்க்கும் நேரம் வந்து விட்டது. உன் சந்தோஷத்தை நான் உனக்காக தருவதற்கான நேரம் வந்து விட்டது. நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து உன் மனதில் நீ பதற்றமாக்கி கொள்ளவே வேண்டாம். எல்லா வேலைகளும்
உனக்காக நான் வந்து இருக்கும்போது எந்த ஒரு காரியமானாலும் சரி, உனக்காக உன்னை நிராகரித்தவர்களை பற்றியெல்லாம் நீ கவலை கொள்ளாமல் உன் வேலைகளை நான் சரி செய்ய காத்திருக்கின்றேன் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள். எவ்வளவு பெரிய காரியத்திற்காக நீ இருக்கின்றாய் என்று அறிந்துவிட்ட பிறகும் நான் அதை பார்த்து அமைதி கொள்வேன் என்று நினைத்து கொள்ள வேண்டாம். அத்தனையும் தாண்டி நீ ஜெயிக்கின்ற கட்டத்தை எட்டி இருக்கும்போது இனி உனக்கு நல்லதுதான் நடக்கும். காத்திருந்த தருணத்திற்கான நீள்பலனை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். எந்த ஒரு காரியமானாலும் எனக்காக என்னை என் முருகனும் என் நேசிப்பவர் இருக்கிறார் என்று நினைத்துக்கொள். வெற்றி உனதே. யாம் இருக்க பயமேன்.